மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து. இதுக்கெல்லாம் அர்த்தமே வேண்டியது, திருவாசகத்துக்கு அர்த்தம் வேண்டியதில்லை. முதல்ல உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து. உன் விரையார் கழற்கு, கடலின் பொருட்டு, திருவடியின் பொருட்டு. திருவடி என்பது சிவசக்தி, அதுக்கு தான் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை தான் குரு உபதேசம் பண்ணார். அதன் பொருட்டு இவர் பக்தி கொள்ளுகிறார். பக்திக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் மெய் அரும்புதல், விதிர் விதிர்த்தல். விதிர் விதிர்தல் நடுங்கிறதுன்னு அர்த்தம். விதிர்த்தல்னா நடுங்குதல், விதிர் விதிர்த்தல்னா மிகவும் நடுங்குதல்னு அர்த்தம். விதிர் விதிர்த்து என் கைதான் தலை வைத்து. பெருமானை வழிபடுகிற பொழுது சிரமேல் கரங்கூப்பி வழிபட வேண்டும். அதான் வழிபடுகிற முறை. அதான் கைதான் தலை வைத்து. நாமெல்லாம் இப்படி தான் வருது, அதுக்கு மேலே நமக்கு வர்றதில்லை. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. மலையாளிகளை போய் பார்த்தீங்கன்னா இப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க பாவம் ஒரு கையில் எந்த நேரம் கொடை இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அதனால் அவங்க இப்படின்ட்டு போயிடுவான். அது மலையாளிகளுடைய வழக்கம். நாம் இப்போ அதே மாதிரி ஆகிட்டோம். கோயிலுக்கு போனால் இப்படின்னு இருது, அது அப்படி பண்ணக்கூடாது. சிறமேல் கரங்கூப்பித்தான் வழிபட வேண்டும். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி. வெதும்புதல் என்பது ஒரு பொருள் கிடைக்காததுனால ஒரு விதமான தேம்பல் ஏற்படுது பாருங்க, அதுக்கு தான் வெதும்புதல் அப்படின்னு பேர். வெதும்பி. வெதும்புதல் என்பதுக்கு வெப்பமடைதல் அர்த்தம். வெதுப்புதல் வெப்பமடைய செய்தல், வெதும்புதல் வெப்பமடைதல் அர்த்தம். இந்த இடத்துல வெப்பம் என்பது ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் வெம்பரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தை இருக்க சில பொருள் கேட்கும், அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அது தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கோம். அதாவது சொன்னாங்க அது வெம்பி வெம்பி அழுதுகிட்டு இருக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை விரும்பினா அது கிடைக்காவிட்டா அதனால் எழுகின்ற உள்ள நிகழ்ச்சி இருக்குது இல்லையா, அதுக்கு வெதும்புதல் அப்படின்னு பேர். உள்ளம் வெதும்பி. இப்போ இதுவரையிலும் பக்திங்க பொய்தான் தவிர்ந்து, இதான் வைராக்கியம். இப்படி பல இடங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. பொய்தான் தவிர்ந்து, இந்த ஒரு இடம் மட்டும்தான் இங்கே வைராக்கியம். உன்னை போற்றி சய சய போற்றி, அதான் மேலே பாட்டு முடிஞ்சு. போற்றி திருவள்ளுவர் கடைசியில் போற்றி சயசய போற்றி அப்படின்னு முடிஞ்சு பாருங்க. சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். இங்கே கைதான் நிகழவிடேன், கை என்பதுக்கு செயல்னு அர்த்தம். கை என்பதுக்கு செயல். அப்போ உன்னை போற்றி சயசய போற்றி என்று சொல்லுகின்ற செயலை நான் சிறிதும் நிகழவிடேன். கைதான், கை என்பது இது இல்லை, இது வேணா இதுக்கு சினைப்பெயர்னு பேர். இங்கே கை என்ற சொல்லு சினைப்பெயர் என்ற பொருளில் ஆளப்படவில்லை. கை என்ற ஓரெழுத்துரு மொழிக்கு பல பொருள்கள் உண்டுங்க. ஒரு பொருள் சிறுமை என்பது, இன்னொரு பொருள் செயல் என்பது, இன்னொரு பொருள் பக்கம் என்பது. இப்படி கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பல பொருள்கள் உண்டு. இந்த இடத்துல கை என்பது செயல் அல்லது ஒழுக்கம். கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே, இதான் விண்ணப்பம். என்னை கண்டுகொள் அப்படின்னா என்னுடைய நிலையை அறிந்து எனக்கு திருவருள் செய் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டு அப்படியே அந்தாதி. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினதடியாரோடல்லால் நரகம்புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்னு படிச்சோமே. இந்த உறுதி வேணுங்க சைவனாயிருப்பவனுக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அவர் என்ன மத துவேஷம் பண்ணுறாரு, சமய வெறுப்பு உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லி, எனக்கு கடவுள் சிவம், அந்த சிவத்தை தவிர நான் வேறு யாரையும் வழிபட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி செய்வனுக்கு இருக்கணும். அதை நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம கடைப்பிடிக்க முடியறதில்ல. அதனால் எல்லாம் சரிதான் எல்லாம் சரிதான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எல்லாம் சரிதான் போய்கொண்டிருக்கிறதே மாயாவாதத்தினுடைய கலப்புங்க. அது ரொம்ப நம்மகிட்ட கலந்து நிறைய வேலை பண்ணிட்டுது. அந்த மாயாவாத கலப்பு புரோகிதர்கள் வழியாக உள்ள வந்து சேர்ந்தது. இப்போ புரோகிதர்கள் அவங்களுக்கு மாயாவாதமும் கிடையாது. ஆனாலும் அவங்க தங்களுடைய நிலை வழிபாடு கிரியைகள் சடங்குகள் நடக்க வேணுமேங்கிறதுக்காக கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாம் சரிதான் எல்லாம் சரிதான் நாம் போய்கொண்டிருக்கோம். ஆனால் சைவனாக இருப்பவனுக்கு, சித்தாந்த சைவனாக இருப்பவனுக்கு இந்த உறுதி ரொம்ப முக்கியம். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. சரி, பெருமான் வழிபடுறதை பார்த்துட்டு, பா உனக்கு இந்திர பதவி கொடுக்கட்டுமா, திருமால் பதவி கொடுக்கட்டுமா, பிரம்ம பதவி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அது வேணும்னு சில பேர் தவம் பண்ணுவானுங்க. தட்சன் அப்படி தானே பண்ணான், அவன் பையங்களையும் அப்படி தான் பண்ண சொல்லி சொன்னான்.
ஆனால் இவர் என்ன சொல்றார்? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடல்லால். நாம சில பேரோட சேர்ந்துட்டு இருந்தா, டேய் அவங்க கூட சேராதரா, அவங்க கூட சேர்ந்தேன்னா நம்ம குடியே நாசமாயிடும்டா அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த சன்னியாசிகளோட, இந்த சமயவாதம் பேசிட்டு இருக்கிறவங்களோட சாஸ்திரம் நமக்கு கூட அப்படித்தான் பேர். இவர் சும்மா சாஸ்திரம் இந்த திருமுறைன்னு எதையாவது சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் பொழுது ஓட்டிட்டு இருக்கிறாரு, குடும்பமே நாசமாயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. குடிகெடினும் குடிகெடுவதா இருந்தாலும் நினது அடியாரோடு கூடினால் குடிகெடும்னு யாராவது சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் கெட்டு போனதா இருந்தாலும் அந்த கேடு எனக்கு பெருமை அப்படி நினைக்கிறார் அவர். கேடு வறுமையானாலும் அந்த கேடு எதனால் வந்தது? கள்ளு குடிச்சு தொலைச்சதுனால வரலையே, சூதாடி தொலைச்சதுனால வரலையே, சிவனடியாரோடு கூடினது தானே வந்தது. அது கிடைக்கணுமே, யாருக்கு கிடைக்கும்? சில கேடுகள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய கேடுங்க. திருவள்ளுவர் அப்படி சொல்றாரு, ஒப்புரவினால் வரும் கேடெனின் அது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. விற்றுக்கோள் தன்னை விற்று, தன்னிடத்தில் இருக்க பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்கலாம், தன்னை விற்று ஒரு பொருளை வாங்க முடியுமோ? ஒப்புரவு செய்வதனால ஒரு கேடு வரும் என்று சொன்னா உன்னை விற்றாவது அந்த கேட்டினை நீ வாங்கிக்கொள். அதுபோல சிவனடியாரோடு கூடுவதனாலே ஒரு கேடு வரும் என்று சொன்னால் அந்த கேடுதான் எனக்கு லாபம். அதான் அந்த கருத்து. குடிகெடினும் குடியே கெடுவதாயிருந்தாலும், எப்பொழுது குடிகெடும்? உனது அடியாரோட கூடியா குடிகெடும் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கெடுவதாயிருந்தாலும் அவங்களோட கூடுவேன், அவன் வேற வேற போட மாட்டான். நல்லேன் எனது அடியாரோட அல்ல. அப்ப அந்த குடிகெடினும் என்பது எதிர்மறை பண்ணி முன்னால கொண்டு போகணும். இவங்களை விட்டு நீங்கினா இந்திர பதவி கிடைக்கும், திருமால் பதவி கிடைக்கும், குடி வாழும். குடிகெடினும் எனது அடியாரோடு அல்லால் நல்லேன்னு சொன்னேன். அந்த குடிகெடினும் என்பதை இங்கே கொண்டு வந்து குடி வாழ்வதாயிருந்தாலும், அடியார்களை விட்டு நீங்குவதனாலே குடி வாழ்வதாயிருந்தாலும் எனக்கு வேண்டாம். இந்திர பதவி வேண்டாம், அயன் பதவி வேண்டாம், மால் பதவி வேண்டாம். எனவே அந்த குடிகடின் வந்து ரெண்டு இடத்துலையும் சேர்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்மறுத்து சேர்க்கணும், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். குடிகடினும் அடியாரோடல்லால் நல்லேன், நரகம்புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின். இந்த திருவருளாலே இருக்கப்பெறின் என்பதை அங்கே கூட்டணும். திரும்பவும் திருவருளாலே இருக்கப்பெறின் உன் அடியாரோடு கூடலாம், குடி கெடுவதாக இருந்தாலும் கூடலாம். ஆனால் திருவருளால் நிகழ்வு. அப்போ திருவருளாலே இருக்கப்பெறின் நரகம்புகினும் எள்ளேன். ஏன்னு கேட்டால் பெருமான் இங்கே தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதுதான் பெருமான் நம்ம எங்கே வைக்கிறாரோ அதுதான் நமக்கு சுகம். அப்பர் சுவாமிகளை நீற்றறையில் வச்சாங்க. அவர் நீற்றறைன்னு நினைச்சாருத, அதுதான் திருவடின்னு நினைச்சாரு. அது நீற்றறையே திருவடியாக குளிர்ந்தது. அதை போல திருவருளால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் நமக்கு சுகானுபவம் விளைகிற இடம் அப்படிங்கிற ஞாபகம். அது நரகமாக இருந்தாலும் பரவாயில்ல. திருவருள் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போனால் அதை விட நரகம் வேற ஒன்றும் இல்லை. தேவர்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமில்ல. அது எதனால? திருவருளை மறந்ததுனால தான். அதனால நரகத்தில் இருந்தாலும் திருவருளாலே இருப்பதானால் அது ஆன்மாவுக்கு சுகானுபவம் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்றார். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞாண்டுகொள் சாவதுவே. காலையில் படித்தோம்ல, நாடவர் பழித்துறை பூனதுவாக அப்படின்னு சொல்லி, அதான் இவனை பார்க்குறவங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சவன், ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வர்றான், ஏதோ ஒரு பேய் பிடிச்சவன் வர்றான், ஏதோ பிசாசு பிடிச்சவன் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அப்போ இது பக்தியினுடைய விசித்திரமும் ஆகுது, வைராக்கியத்தினுடைய விசித்திரமும் ஆகுது. பாருங்க, சிவபரம்பொருளையே மனம் நினைந்து உருக வேண்டும். அதனாலே மனம் மத்தம் பிடிச்ச மனம் மாதிரி, மயக்கம் பிடித்த மனம் மாதிரி. இந்த மயக்கம் என்பது அறியாமையினால் வந்த மயக்கம், அறிமால் அப்படின்னு சொன்னோம்ல, அது மாதிரி அந்த அறிவினால் ஞானத்தினால் வந்த மயக்கம் இது. மத்த மனத்தோடு மால் இவன் என்ன, மால்னா பைத்தியம் பிடிச்சவன் அர்த்தம். மால் என்ற சொல்லுக்கு மயக்கம்னு அர்த்தம். திருமால்னு சொல்லுவாங்கன்னு அர்த்தம் பண்ணாதீங்க. மால் இவன் என்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து. இவர் ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாரு. ஊர்ல இருக்கிறவன்லாம் இவரை பார்த்து அவன் மனசுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்றான். ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்றான், ஒருத்தன் பித்து பிடிச்சவன் சொல்றான், இப்படி அறிவில்லாதவன் சொல்றான், இப்படி இன்னும் சொல்றான். ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச. அங்கதான் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும்.
அவன் மனசுல என்ன தோணுச்சு அதை சொல்றானே தவிர என்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்து சொல்லவும் இல்லை. என்னுடைய நிலையை அறிவதற்கு அவங்களால முடியவும் முடியாது. ஆகையினால அவங்க மனசுல என்ன பட்டதோ அதானே எல்லாருமே சொல்லுவாங்க. நம்முடைய உண்மை என்னங்கிறது நமக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்ம பார்க்கறவனுக்கு என்னென்னமோ தெரியும். அவனுக்கு என்னென்ன தெரியுதோ அதையெல்லாம் பேசுவான். அதுக்காக நாம வருத்தப்பட்டுக்கிட்டோ அல்லது அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டோ இருக்க முடியாது. நீ பாட்டில் நீ சொல்லிட்டு இருப்பா, நான் பாட்டில் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போயிட வேண்டியதான். தத்தம் மனத்தன பேச இப்படியே இருந்து இந்த உடம்பு நீங்க வேண்டும். எஞ்ஞாண்டு சாவதுவே ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர் தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயோடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. இந்த பாட்டில் ரெண்டு விதமா பொருள் பண்றாங்க. நான் ஒரு அருணையார் சொல்ற பொருள் பொருத்தமா எனக்கு தெரியுது, அதை நான் சொல்றேன். தேவர்கள் எல்லாம் தட்ச யாகத்துக்கு போய் அவி உண்டாங்க, அதை பற்றி பேசுறார். அது எவ்வளவு கேவலம் அப்படிங்கிறத இவர் பெய்திருக்கிற சொற்களினால நல்ல புலப்படுத்தி இருக்கிறார். அவி உணவு என்பது அமிர்தம் போன்றது. அதை சாப்பிட்டா சாவு வரக்கூடாது. ஆனா இவனுங்களுக்கு என்ன வந்தது? சாவறதுக்காக போய் அவி உண்டானுங்க. சாவதற்காக முன்னாள் தக்கன் வேள்வியில் அவி உண்டுன்னு சொல்லல, தகர் தின்று ஆட்டுக்கறி தின்னானுங்க. அப்ப அந்த தகர் தின்று, இந்த தின்று என்ற சொல்ல எவ்வளவு அருவருப்பு போட்டு பாடியிருக்காரு பார்க்கணும். தகர் தின்று அவன் உண்டது அவி இல்லை. அதாவது பரம்பொருளை உண்மையாக உணர்ந்து பரம்பொருளை ஆகத்தலைவனாக வைத்து முறைப்படி மந்திரங்கள் ஓதி அவி கொடுத்தால் அதுக்கு அவி உணவுன்னு பேரு. தலைமை இல்லாதவனை தலைவனாக கொண்டு வந்து வச்சு இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரம்னு சொல்லி தட்சன் காலத்திலேயே வேதத்துல திருத்தம் பண்ணி இருக்கிறாங்கன்னு தெரியுது. வேதத்துல சிவபரம்பொருளுக்கு பரத்துவம் சொல்லுகிற வாக்கியத்தை நீக்கி விடணும்னு சட்டம் போட்டானுங்க. அவன் நம்ம கந்தபுராணத்துல படிக்கிறோம். ஆமா, அப்போ ஒவ்வொரு காலத்துல அப்படிப்படி நடந்திருக்குதுன்னு தெரியுது. அன்னைக்கு படிச்சவங்களும் நிறைய கிடையாது இல்ல, நீக்கிறது யாருக்கு தெரியும்? சும்மா ஒரு சில பேருக்கு தானே தெரியும். தக்கன் வேள்வியிலே தகர் தின்று. சரி, இப்போ ஒரு செயலுக்கு போனா அதுல ஒரு விளைவு வரும். விளைவு வந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாகத்துக்கு போனாங்க, அவி கொடுத்தாங்க, சாப்பிட்டானுங்க. பாற்கடல் கடையிற இடத்துக்கு போனாங்க, நஞ்சம் வந்தது, சாப்பிட வேண்டியது தானே. அதை கொண்டு வந்துட்டானோ நஞ்சம் அஞ்சி. அப்ப என்ன பண்ணாங்க? ஆவ ஆ என்பது ஆ என குறிந்து அது வகரம் பெற்று ஆவ என வருது. வகரம் பெறுவது உடம்படுமைக்காக. ஆவ என் அவிதா இடும். முறையிடுறது அவிதா அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கு சொல். ஐயோன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஓலம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அவிதாயிடும் நம்மவர் அவரே. இங்கதான் உரை வித்தியாசப்படுது. அவரே என்பது அந்த தேவர்களே அப்படின்னு அர்த்தம். தேசியர் அப்படிதான் பண்ணிருக்கிறார், அருணையார் அப்படி பண்ணல. அவர்களை அங்க ஐகார தொகுத்தல்னு சொல்றார். அவர்களை மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி. எம்பிரான் நமக்கு தலைவனாக இருக்கின்ற சிவபெருமானோடு முத்தொழில் செய்கின்ற கடவுள் என்று வைத்துக் கொண்டு மண்ணாண்டு அவர்களை வழிபட்டு அதனாலே ராஜ்ய போகமெல்லாம் பெற்று மண்மேல் தேவர் என்று அவர்களை வழிபட்டதனாலே சில பேர் இங்கே அந்தணர்களாக ஆனார்கள். என்ன பாவம்! அப்ப என்னன்னா இந்த பாட்டு எதை சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்திலே சிலர் ராஜ்ய போகம் வேண்டும் என்பதற்காகவும் நல்ல அறிவுடையவர்களாக வேதம் அறிந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் திருமாலையும் பிரம்மாவையும் வழிபடுகிறார்கள். திருமாலை வழிபட்டா ராஜ்யபோகம் கிடைக்கும், பிரம்மாவை வழிபட்டா வேத அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மாவையும் திருமாலையும் எப்படி வழிபடுறாங்க? எம்பிரானோடும் எண்ணி வழிபடுகிறார்கள். அப்படி வழிபட்டு எதை பெறுகிறார்கள்? என்ன பாவம்! இப்படி உலகத்தில் இவங்க தெரிந்து கொண்டிருக்கிறார்களே, இது ஒரு பொருள். அவர் என்ன, அந்த தேவர்களே உலகத்தில் நான் தான் அரசன், அவர் கண்ணனாக இருந்த அரசாண்டார், ராமனாக இருந்த அரசாண்டார், எல்லாம் பண்ணார் இல்லையா, அப்படி தெரியுறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் பூசுரர்கள். ஆமா, இங்கே இருக்கிற தேவர்கள் பூதேவர்கள் அப்படின்னு ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கருதினதாக இந்த பாட்டு இருக்குதுன்னு மற்றவங்க எழுதுறாங்க. இவர் தண்டவாணி தேசியர் பண்ற உரை அவ்வளவு சரியா தெரியல, அருணையார் பண்ற உரை அவர்களையே தேவர் என்று கருதி
வழிபடுகிறார்கள். இது பாவம். இதுல என்ன தெரியும் கேட்டா, திருமாலை வழிபட்டால் பாவம். திருமாலை வழிபட்டால் பாவம் இல்ல, பெருமானோடு சமமாக வைத்து வழிபட்டா பாவம். பெருமானுக்கு சமமாக வைத்து வழிபட்டா பாவம். அதே போல பிரம்மாவை பெருமானுக்கு சமமாக வைத்து வழிபட்டால் பாவம். பின்ன எப்படி வழிபடலாம்? அவனுடைய அருளை பெற்று காத்தல் என்னும் தொழிலை செய்பவர், அவனுடைய அருளை பெற்று படைத்தல் என்னும் தொழிலை செய்பவர். இந்த தொழிலை செய்வதற்கு ஏற்ற புண்ணிய முதிர்ச்சி இவரிடத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு வழிபட்டா போதும். அதுக்கு மேல அங்க போய் அதான் பரம்பொருள் என்று நினைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டுல வற்புறுத்தப்படும். இதுல மாகாடியத்தில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா மகாருத்ரனுக்கும் குணருத்ரனுக்கும் உண்ட வேறுபாட்டை விளக்குவதற்கு சிவஞான முனிவர் இந்த பாட்டை தான் பயன்படுத்துறார். எம்பிரான் அவன் தான் மகாசங்கார காரணனாகிய ருத்ரன். மூவர் என்று சொல்வது ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, ருத்ரன், அவனுக்கு குணருத்ரன் அப்படின்னு. இந்த வேறுபாடு இந்த பாட்டில் மாணிக்கவாசகர் காட்டியிருக்கிறார். இது தத்துவ ஞானம். ஆனால் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்னன்னு கேட்டா, பூமியிலே ராஜ்யபாரம் பெறுவதற்காக திருமாலை வழிபடுகிறீர்களே, வேதம் அறிய வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை வழிபடுகிறீர்களே, அவனை எம்பிரானோடு சமமாக வைத்து வழிபடுகிறீர்களே, எல்லாரையும் செலுத்த வேண்டும் நியமிக்க வேண்டும் என்பதற்காக உருத்திரனை வழிபடுகிறீர்களே. உருத்திர கடவுள் திருமால் பிரம்மா ரெண்டு பேரையும் அவருடைய அதிகாரத்தில் நியமிக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அவரை வழிபட்டா இவங்களையெல்லாம் நியமிக்கக்கூடிய ஆற்றல் அது இந்த பாட்டில் சொல்லலை, நாம கூட்டிக் கொள்ள வேண்டும். பாட்டில் ரெண்டு விஷயம் தான் இருக்கு பாருங்க. விண்ணாண்டு ஒண்ணு, மண்மேல் தேவரென்றே இருமாந்து ஒண்ணு, ரெண்டு தான் இருக்குது. விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து, விண்ணாண்டு சொர்க்கபோகம் பெறுவது, மண்மேல் தேவர்களாக இருப்பது, இங்கே அந்தணர்களாக வேதம் அறிந்தவர்களாக இருப்பது. இந்த ரெண்டும் திருமாலையும் பிரம்மாவையும் வழிபடுதான் வரும். உருத்திர கடவுளை வழிபடுவது பற்றி இங்கே பேசல. உருத்திர கடவுளை வழிபட என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் நியமிப்பதற்காக வழிபடுவார்கள். எதுவும் வேண்டாம், மகாருத்ரனாகிய சிவபரம்பொருளை வழிபட்டா எல்லாம் கிடைக்கும். இவர்களை நியமிக்கின்ற ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இது திருமுறைகளில் நன்றாகவே பாடியிருக்கிறார்கள். தொழப்படும் பாட்டு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தொழப்படும் தேவரதம் தொழப்படுவானை தொழுது பின்னை தொழப்படுவிக்கும் தம் தொண்டரையே அப்படின்னு சொல்லி, தேவர்களால் தொழப்படுகின்ற சிவபெருமானை நாம் தொழுதால் அந்த தேவர்களெல்லாம் நம்மை தொழும்படியாக சிவபெருமான் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேவர்களுக்கு மேலே நாம் ஆய்விடலாம், நாம் போய் இந்த தேவர்களை தொழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த பாட்டு கருத்து. அதான் நாம் இங்கேயும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே விண்ணாளுதல் மறையவராக இருக்கிறது என்ற பயனை கருதி இவங்களை வழிபட வேண்டாம், திருவடிதான் பயன் அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன், அவமே பிறந்த அறிவினையேன், உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கியம் பரம்பரணி. இதுல பக்தியினுடைய இலக்கணத்தை சிலர் சொல்லிட்டு, அந்த இலக்கணமெல்லாம் என்னிடத்துல இல்லையே என்று வருந்தி அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவதாக இந்த பாட்டு வருகிறது. அப்ப தவம் செய்தல் ஒண்ணு, இது யோக மார்க்கத்தை உணர்த்துகிறது. தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன் என்பது சரியை கிரியை இரண்டையும் உணர்த்துகிறது. அப்போ சிவபரம்பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னா சரியை கிரியை யோகம் என்ற இந்த மூன்று மார்க்கம் நமக்கு தேவை. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நாம் செய்யலைன்னா நம்முடைய பிறப்பு வீண். ஆகையினால அவமே பிறந்த அறிவினையே, அவம் என்ற சொல்லுக்கு வீண் என்று அர்த்தம். நம்மை மேலேற்றிக் கொள்ளுகின்ற செயலை செய்தா தவம் செய்வதுன்னு அர்த்தம், நம்மை கீழே தள்ளுகிற செயலை செய்தா அவன் செய்தல்னு அர்த்தம். தவம் செய்வார் தங்கருமன் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு என்று தவம் செய்தல் அவம் செய்தல் என்ற ரெண்டு விஷயம் திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவமே பிறந்த அறிவினையே. சரி, நமக்கு தவம் செய்யணும், தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சி வேணும், அதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டா சிவண்டியாரோட கூடணும். ஏன்னா அவங்க தான் அதை செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்களோட கூடினா நமக்கு அது வரும், அது அல்லாதோட கூடினா வராது. அதனால நின் அன்பர் உள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், நின் அன்பர் உள்ளாம் திரு எய்திற்றிலேன், உன்னுடைய அன்பர் உள்ளாம் தன்மையை, அடியார் கூட்டத்தோடு இருக்கின்ற தன்மையை நான் அடையவில்லை. அங்கு அடைந்தால், அடியார் கூட்டத்தோடு இருக்கும் தன்மை அடைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிவம் கிடைக்கும். சிவம் என்பது காலில் பொருள் சொல்லியிருக்கிறேன், மலம் இன்மை, ஞானமயமாக இருத்தல், வியாபக ஞானம் கிடைக்கும், மலம் இன்மை என்ற நிலை கிடைக்கும். அந்த சிவமே பெருந்திரு அன்பர் கூட்டத்தோடு இருப்பதனாலே கிடைக்கும். சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன். அதனால எனக்கு என்ன வேணும்? எனக்கு நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய்.
பவம் என்பதற்கு காலையில் பொருள் சொல்லிருக்காங்க தோன்றுதல் என்று. இந்த இடத்துல செயல் என்று அர்த்தம் பண்ணிக்கும். உன் திருவடிக்கு ஆகின்ற செயலையே நான் செய்யும்படியாக எனக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டிக் கொள்கிறார். திருவடிக்கு ஆகும்படியான செயல்கள் எது? முதல் வரையில் சொல்லப்பட்டிருக்கு. தவம் புரிதல், தன்மலரிட்டு முட்டாது இறைச்சல். அடுத்த பாட்டு போனோம். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கள்வனே நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் என்னை ஏத்த முழுவதுமே. பெருமானிடத்துல என்ன கேட்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம். எதை எதை நாம் யாசிக்கிறோமோ அதையெல்லாம் பெருந்தன்மை நமக்கு உண்டு. இறந்தையெல்லாம், இறத்தல் யாசித்தல், இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? பல்லாய் மலர் இட்டு இறைஞ்ச வேண்டும், முட்டாது இறைஞ்ச வேண்டும், பறந்து இறைஞ்ச வேண்டும், எங்கும் சென்று எங்கும் திரிந்து எங்க போனாலும் பெருமானை வழிபடுவதாக இருக்கும். பறந்து இறைஞ்ச வேண்டும். பறந்துனா பல தலங்களுக்கு சென்று, பரவின்னு அர்த்தம், பல தலங்களுக்கு சென்று. பல்லாய் மலரிட்டு பல மலர்களை தூவி வழிபட வேண்டும். மலர்களை தூவி வழிபட என்ன படிச்சுட்டு வந்தோம் போட்டோம் அப்படின்னு கூடாது. இந்த பூஜையில திரவிய சுத்தின்னு ஒன்று உண்டு. பூஜா திரவியங்கள் கொண்டு வந்து வச்சுக்குவோம். அதை சுத்தம் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பூவா எடுத்து பார்க்கணும். புழு பிடிச்ச பூவு, அரிச்சு போன பூவு, பழைய பூவு, இந்த முறிஞ்சி கிடக்கிற பூவு, இதுகெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான பூவா இதுதான் பூசைக்கு சித்தம் பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். அது போல பத்திரங்கள் கொண்டு வர்றோம். பத்திரங்கள் எப்படிதான் அரிச்சு போன பத்திரம், பழைய பத்திரம், வதங்கி போனதுலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஆய் மலர், ஆராய்ந்த மலர் என்று அர்த்தம். பல் ஆய் மலரிட்டு, பன்மலரிட்டு ஆய் மலரிட்டு தனித்தனியாக கூட்டிக் கொள்ளுங்க. அப்புறம் முட்டாது இறைஞ்ச வேண்டும். ஒரு நேரமும் தவறாம, முட்டாது என்பதுக்கு குறையாமல் அர்த்தம், முட்டுப்படாமல் அர்த்தம். இன்னைக்கு காலையில பூசை பண்ண முடியல, தடங்கள் வந்துட்டுது, அது வந்து இது வந்து அவர் வந்தாரு இவர் வந்தாரு, பூசை பண்ற நேரம் போச்சு, நான் போட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேன், அப்படிதான் இப்ப நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு முடியலன்னா அப்படி முட்டுப்பாடு ஏற்படாமல் பண்ண வேண்டும். முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம். இதுதான் அன்பர்களுடைய நிலை. அந்த அன்பர்களுடைய நிலையில அவன் கறந்து நிற்க மாட்டான். அவன் கல்வன் தான், ஆனா கறந்து நிற்க மாட்டான். அதை கறந்து நில்லா கல்வன். அது எதிர்மறைங்க. திருடன்னா மறைஞ்சிட்டு தான் நிற்பான். ஆனா இந்த திருடன் மறைஞ்சிட்டு நிற்க மாட்டான். யார் இடத்துல? அன்பர் உள்ளத்திலே மறைஞ்சு நிற்க மாட்டான், வெளிப்பட்டு நிற்பான். எனவே அன்பர் அல்லாதவர்கள் உள்ளத்துல மறைந்து நிற்பான். எனவே கறந்து நில்லா கல்வன். கறந்து நில்லா கல்வன் தொடர் ரொம்ப அருமையான தொடர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவன் கல்வன், ஆனாலும் கறந்து நிற்க மாட்டான், தன்னை மறைத்து கொண்டு நிற்க மாட்டான். யாருக்கு? அன்பர்களுக்கு. கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. முழுவதும் நின்னையே ஏத்த அன்பு எனக்கு அருள். அந்த அன்பு கொடுத்தேயானால் அந்த அன்பை கொண்டு நான் உன்னை வழிபடுவேன் என்று. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே. இந்த பாட்டில் பெருமானுடைய புகழைத்தான் பேசுகிறார். அதை நாம் பக்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுவதும் கண்டவனை படைத்தான். முழுவதும் கண்டவன் பிரம்மா. காணுதல் என்பது இங்க படைத்தல் என்ற பொருள்ல வருது. கண்டவன் படைத்தவன், தோற்றுவித்தவன் அப்படின்னு அர்த்தம். முழுவதும் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதையும். முழுவதையும் கண்டவனை படைத்தவன், படைக்கும் தொழில் செய்கின்ற பிரம்மாவை படைத்தவன் திருமால். அது காலை பாட்டில் கூட படிச்சோம். நான்முகன் முதலா வானவர் தொழுதழ அப்படின்னு சொல்லி. நான்முகன் ஏன் தொழுதான் அவனை? முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து, தலை எப்படி கீழே குஞ்சிட்டு தோண்டிட்டு போனான். முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட. முடிசாய்த்து தேடினா காணல, செழுமலர் கொண்டு தேடினா காணல. காணல, அப்பவும் கிடைக்கல அவங்களுக்கு. அது காலையில படிச்சோம், காலையிலே படிச்சோம். அது வழுத்தியும் காணா மலரடி நீ. வழுத்துனா காண வேண்டியது தானே, ஆனா வழுத்தியும் காணவில்லைன்னா அப்ப வழுத்துதல்ல நோக்கம் வேறையா போச்சு. திருவடி அடைய வேணும், ஞானம் பெற வேணும்னு வழுத்தினா அவன் வெளிப்படுவான். நீங்க சொர்க்க போகம் வேணும், அது வேணும் இது வேணும்னா வெளிப்பட மாட்டான். அதான் வினை இருக்குது, திரோதான சக்தி இருக்குது, அது கொடுத்துரும். திரோதான சக்தி மறைத்து நின்று தானே கொடுக்கும். ஆகையினால் அங்க வெளிப்படாது. அதனால முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட. முடிசாய்த்து முன்னாள் எங்கும் தேட
அப்புறம் செழுமலர் கொண்டு தேட, முடிசாய்த்து எங்கும் தேட என்று தோண்டி கொண்டு போனது. செழுமலர் கொண்டு எங்கும் தேட என்று தளந்தளமா போய் வழிபட்டது. அப்படி வழிபட்ட பொழுதும் அவன் காமியமாக சில போகங்களை கருதி வழிபட்டானாகையினாலே பெருமான் வெளிப்படவில்லை. அப்பாலன் அவளுக்கு அப்பாற்பட்டு நின்னான். ஆனா அவனே என்ன பண்ணுறான், இப்பாலன் இந்த உலகத்திலே கழுதோடு காட்டிடை நாடகமாடி, சுடுகாட்டுல பேயம் ஆடுது, அது கூட இவனும் ஆடுகிறான். கழுதோடு காட்டில் நாடகம் ஆடி கதியிலியாய், அவனுக்கு சென்று சேருகின்ற இடம் என்று எதுவுமே இல்லை. சென்று சேருகிற இடம் இருந்தா எங்கேயாவது ஒரு கோயில் வைப்பான. உண்மை என்னன்னு கேட்டா அவன் தான் எல்லாருக்கும் கதி, அவன் சென்று சேருவதற்கு எந்த கதியா கிடையாது. அதனால கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து, அவனுக்கு கட்டிக்கிறது நல்ல ஆடை கூட இல்லை, புலித்தோல் தான். புலித்தோல் தான் அப்படிங்கிறது எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். தாரகாச முனிவர்களால வந்தது. உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு, உன்மத்தம் மேல் கொண்டு என்பது அழிக்கும் தொழிலை மேற்கொண்டு, சங்கார தொழிலை மேற்கொண்டு. முன்னால 2 பேரையும் சொல்லியாச்சு. முழுவதும் கண்டவன் என்பதனால் பிரம்மாவை சொல்லியாச்சு. கண்டவனை படைத்தாம திருமாலை சொல்லியாச்சு. அவங்க 2 பேருக்கு மேற்பட்டவன் எவன் என்பது இங்கே சொல்லுகிறார். அது எந்த வழியில சொல்லி வச்சிருக்கிறாரு? உன்மத்தம் மேல் கொண்டு. உன்மத்தம்னா அறிவு மயக்கம், பைத்தியம் அர்த்தம். இங்க பைத்தியம் என்பது தமோகுணத்தை சொல்லுகிறது. தமோகுணத்தை ஏன் சொல்லுகிறான்னு கேட்டா, சங்கார தொழில் என்பது தமோகுணத்தின் தொழில் என்று சொல்லுவார். ஆகையினால அப்படி சொல்லப்பட்டது. உண்மையில பெருமான் தமோகுணம் உடையவன் இல்லை, அவனுடைய தொழிலை வைத்துக் கொண்டு தமோகுணம். நியாயமா தமோகுணம் சொன்னா திருமாலுக்கு தான் சொல்லணும். அவர் தான் தமோகுணத்துக்கு நேரம் கருப்பு, தமோகுணத்துக்கு இது வந்து இந்த ஓய்ந்து கிடக்கிறது, தூங்கி கிடக்கிறது, சோம்பலா கிடக்கிறது, இதெல்லாம் தமோகுணத்தினுடையது. இதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா அவரை தமோகுணம்னு சொல்றது கிடையாது, இவனை தான் தமோகுணம் சொல்றோம். அப்போ ஒரு குணமும் இல்லாத ஒருவனை ஒரு குணமுடையவனாக சொல்வது காரணம் என்னன்னு கேட்டா, அவன் செய்கின்ற ஒரு தொழில் பற்றி. சங்கார தொழில் இவனுக்கு உரியது என்று சொன்னதுனால இவன் தமோகுண உடையவன். ஆகினால உன்மத்தம் மேல் கொண்டு உரியது, பைத்தியக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். புராணத்துல என்ன சொல்லுவாங்க, பிரம்மாவுடைய தலையை கொய்தாரு, அதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு போச்சு, அந்த தலை கையிலே ஒட்டிக்கிட்டது. ஆண்டவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுதானா, அவர் நமக்கெல்லாம் என்ன ஆகிறது? கதை சொல்லி இந்த மாதிரி சில இடங்கள்ல தான் இந்த புராணங்கள் வந்து நமக்கு ரொம்ப உத்தரம் கொடுக்கறது. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டுது, அதனால அவர் அந்த பிரம்ம கபாலத்தை கையில ஏந்திட்டு இருந்தாரு, எல்லார்கிட்ட போய் பிச்சை கேட்டாரு. யார் பிச்சை போட்டோம் அந்த கபாலம் கையை விட்டு நீங்கள. திருமால்கிட்ட போய் பிச்சை கேட்டாரு, அவர் போட்டாரு, கபாலம் கையை விட்டு போயிட்டுது, அவருக்கு பைத்திய குணமும் நீங்கி போச்சு அப்படின்னு கதை எழுதி வச்சிருக்காங்க. உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமை, உழிதல் இங்கேயும் அங்கேயும் தெரியறது. கழுதுன பேய், கழுதோடு பேயோடு காட்டிடை நாடகம் ஆடி, சுடுகாட்டுல பேயும் ஆடும், அது கூட இவனும் ஆடுவான். அது மாதிரி உண்மையில சுடுகாடு என்பது சங்கார காலம், கழுது என்பது உடல் நீங்கிய ஆன்மாக்கள். நாம இங்க சொல்றோம் இந்த சுடுகாடு, இங்கே உடல் நீங்கி அகால மரணம் அடைஞ்சேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவிகள் சுத்திட்டு இருக்கிற சொல்லுவோம். அங்க அப்படி அல்ல. ஆமா 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 ஆமா, அவர் பதிகமே அப்படிதான் பாடியிருக்கிறார். ஆமா. உழிதரு காலம் யாரு, அதாவது சங்கார காலத்துல அவன் உலகமெல்லாம் அழிந்த பொழுது உலகம் முழுவதுமே சுடுகாடு தனியா ஒரு இடம் கிடையாது. அதை வந்து இங்க கற்பனையாக இதுல வச்சு சுடுகாட்டுல அவன் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. எலும்பணிஞ்சிருக்கிறான், சாம்பல் பூசிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதுனால சுடுகாட்டுல அவன் ஆடிட்டு இருக்கிறான். அப்புறம் நாம எனக்கு கோயில்ல போய் கும்பிடுறோம், சுடுகாட்டுக்கு போய் தானே கும்பிடுறோம். காபாலிக சமயம் அங்கதான் போய் கும்பிடுது, மாவிரத சமயம் அங்கதான் போய் கும்பிடும். அதனாலதான் அந்த சமயம் எல்லாம் நாம ஏத்துக்கிறது இல்லையே. காபாலிக சமயம், மாவிரத சமயம், பைரவம், இதெல்லாம் வந்து அகப்புற சமயம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்கோம். அகச்சமயம் கூட வைக்கல, அகப்புற சமயம் அப்படின்னு தள்ளி வைக்கிறோம். அப்படியே சைவங்கள் இருந்தது. அந்த சைவத்தையும் தமிழ்நாட்டில் ஏத்துட்டு இருந்திருக்காங்க. திருஞான சம்பந்த காலத்துல தான் ஏத்துட்டு இருந்திருக்காங்க. மெய்கண்டார வந்துதான் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அது வேற அப்படின்னு தள்ளி வச்சார். அதனால சைவ சித்தாந்த பொறுத்தவரை மெய்கண்டார் செய்த உபகாரம் ரொம்ப பெரிய உபகாரம். இல்லாட்டா இன்னும் சைவத்தை ரொம்ப பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும், எல்லா போதங்களையும் சொல்லிட்டாரு பாருங்க. எழிதரு காலம் எக்காலம் வருவது, எழிதரு காலம் நீங்கும் காலம் சங்கார காலம் வந்ததற்பின் உழிதரு கால் அத்த, உழிதரு காலத்த அப்படி ஒரு பிரிப்பு, உழிதரு கால் அத்த அப்படி ஒரு பிரிப்பு.
இங்கும் அங்கும் திரிகின்ற காலினை உடைய அத்தன், இங்கும் அங்கும் திரிகின்ற காற்றுக்கு தலைவனாயிருப்பவன், அப்படி ஒரு பொருள். உழிதருகின்ற காலத்தை உடையவன். காலத்தை உடையவன் என்ற பொருள் தான் சரியான பொருள், மற்ற பொருள் சரியில்லை. உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. என்ன சொல்லுகிறார்? ஒரு தத்துவ ஞானம் அதுக்குள்ளால இருக்குது. அதாவது ஆன்மாக்கள்ல பிரளயகால வர்க்கத்து ஆன்மான்னு ஒண்ணு உண்டு. அந்த பிரளயகால வர்க்கத்து ஆன்மா பிரளய காலத்திலே பெருமானுடைய திருவருள் கிடைக்குமானால் நேரே திருவடி அடையும். மாணிக்கவாசகர் நினைக்கிறா, அப்படி நமக்கு ஒரு திருவடி கிடைக்கக்கூடிய காலம் வருமா? சகல வர்க்கத்து ஆன்மாக்களா போய் தத்துவாதீதமா போய் தான் பரணுமா? அப்படி வந்தா நல்லது. ஆனா அந்த சங்கார அந்த வினைகளை காத்து, அந்த வினை என்னை அணுகாதபடி, வினைப்பயன் எனக்கு பிறவியாக வந்து அணுகாதபடி காத்து எம்மை காப்பவன், பிறவியில் விழாமல் திருவடி அடையுமாறு என்னை காப்பவன். அப்போ மாணிக்கவாசகர் இங்க என்ன நினைக்கிறார்? சங்கார காலம் வரும். சங்கார காலத்துல கால தத்துவத்தை இயக்குவனாக இறைவன் ஒருவன் இருந்து கொண்டிருப்பான். அவன் தகுதியுடைய ஆன்மாக்களுக்கு அப்பொழுதே முத்தி கொடுப்பான். அந்த ஆன்மாக்களுக்கு வினைப்பயன் வந்து சாரமாட்டா, திருவடி கிடைக்கும் அப்படிங்கிற. அப்ப பிரளயாகல வர்க்கத்து ஆன்மாவுக்கு இது வேற யாரும் எழுதலைங்க, நான் தான் சொல்றேன். நான் ஒரு 2-3 உரை எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் முக்கியமா தேசிகர் உரை ஒன்று, அருணையார் உரை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க இந்த போக்கில், அதான் பிரளயாகல வர்க்கத்து ஆன்மாவுக்கு ஞானம் முத்தி கிடைக்கக்கூடிய நிலை இந்த பாட்டில் பேசப்படுதுன்னு அவங்க எழுதாத காரணம் என்னன்னு கேட்டா, இவர் பிரளயாகல வர்க்கத்து ஆன்மா நிலையில இல்லை, சுத்த நிலைக்கே போயிட்டார். பிரளயாகல வர்க்கத்தை விட மேல போயிருக்கிறார். அதனால அவங்க அதில் கருதி எழுதல. ஆனா எக்காலம் வருவது வந்ததற்பின் இந்த வினை என்னை அணுகாமல் காப்பாற்றி என்னை காப்பவனாயிற்றே நீ அப்படின்னு சொல்ற பொழுது அது எனக்கு என்னமோ அந்த பிரளயகால தான் வருது. பிரளயாகல வர்க்கத்து ஆன்மா எப்படி திருவடி அடையுமோ அதை போலையாவது நமக்கு திருவடி கிடைக்காதா? என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு கொடுத்துட்டாரு, இந்த உடம்பு போகும், இன்னொரு உடம்பு வரும், அந்த உடம்பு போகும், இன்னொரு உடம்பு வரும். இதெல்லாம் எப்ப கழியுன்னு கேட்டா பிரளய காலம் வந்தா கழியும். அந்த பிரளய காலம் வந்தா நமக்கு வீடு பேறு கிடைக்கும், இப்படி கருதுறாரு அவர். அது இல்லாம சும்மா இந்த உடம்பு போச்சுன்னு சொன்னா இன்னொரு உடம்பு வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனாலதான் எக்காலம் வருவது வந்ததற்பின், வந்ததற்பின் என்பதுக்கு வந்தால் அப்படின்னு கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவன். அவை காத்து என்பது அந்த வினைகளை காத்து, காத்து என்பது என்னை அணுகாமல் என்னை வந்து தாக்காமல் காத்து என்று அர்த்தம். பவன், பவன் அவனுடைய நாமங்கள்ல ஒன்று, தோற்றுவிப்பவன் என்று அர்த்தம். எம்பிரான், பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும், என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான் ஆகினால் அவன் பேரருடையவன் அப்படின்னு அர்த்தம். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே. புவன் இயம்புக அப்படி முடிச்சு கொள்ளணும். புவன், புவனம் என்பது புவன் இருக்குது. எனவே அது புவனத்தில் உள்ளாரை குறிக்கிறது. புவனத்தை உள்ளார் என்னை இவ்வாறு சொல்லுவார்களாக. என்ன? அவன் எம்பிரான், இவன் அவனுக்கு அடியன். சிவபெருமான் பிரான், மணிவாசகர் அவருக்கு அடியன் என்று உலகமெல்லாம் சொல்லணும்னு மணிவாசகர் ஆசைப்படுறார். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே இத்தன்மையே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே. புகவேதகேன் உனக்கு அன்பருள் யான். அன்பர் கூட்டத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அங்க போய் உட்கார்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது. அவங்களுடைய உயர்வு எங்க, என்னுடைய சிறுமை எங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கூட பெரிய அறிஞர்கள் கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு அப்படி இருக்கலாம்னு தான் தோணுது. ஆனா அவர்களுடைய பெருமையை பார்க்கற பொழுது நாம அங்க பக்கத்தில் போகிறது கூட முடியறதில்லை, ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்துக்க வேண்டியது. அது போல புகவேதகேன் உனக்கு அன்பருள் யான், என் பொல்லாமணியே தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மை. என்னை ஆட்கொண்ட தன்மை உனக்கு தகவே, என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை இருக்குது, உரைநடைப்படுத்தணும். என்னை ஆட்கொண்ட தன்மை உனக்கு தகவே. தகுமா? நான் மிகவும் சிறியவனாயிற்றே, என்னை நீ ஆட்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன விடை? நீ பேரருள் உடையவனாகினாலே என்னுடைய சிறுமையை கண்டும் நீ என்னை ஆண்டு கொண்டாய். மேல பாடியிருக்கிற என் சிறுமை கண்டும் ஆண்டு கொண்டான் பாடியிருக்கிறார்ல, அதான் கருத்து. இதெல்லாம் பக்தி பாடலுங்க, வந்த விஷயமே திரும்ப திரும்ப வரும். அதான் அந்த பாட்டிலே பாடியாச்சே அப்படின்னு கேட்கப்படாது. ஆமா, அதனால பக்தி அனுபவத்தினால் விளைகிற பாடல். தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை சொல்லிட்டு அவனுடைய தன்மை ஒண்ணு சொல்றா பாருங்க. நீ நினைச்சானா ரொம்ப உயரம் இருக்கிறவங்க கூட தாழ தள்ளிடுவேன், ரொம்ப தாழ இருக்கிறவங்க கூட ரொம்ப மேல கொண்டு போயிடுவேன்.
அந்த வகையில ரொம்ப கீழே கிடக்கிற என்ன நீ மேலே கொண்டு போயிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். எப்புண்மையரை மிகவே உயர்த்தி, மிகவும் புண்மையரையும், எத்தகைய புண்மையரையும், அந்த சேர்த்துக்கோடும், எப்புண்மையரை, எத்தகைய புண்மையரையும் மிகவே உயர்த்தி. ஒன்றே ஒன்று இருக்கணும், உன்னிடத்துல அன்பு இருக்க வேண்டும், அது இருந்தா போதும், அவன் ரொம்ப மேலே கொண்டு போயிடுவான். அப்புறம் விண்ணோரை பணித்தி, ரொம்ப மேலே இருக்கிறாங்களே தேவர்கள், அவர்களை நீ ரொம்ப கீழே கொண்டு வந்துடுவாய். அண்ணா அமுதே நகவேதகும் எம்பிரான் என்னை செய்து நாடகம். நீ செய்தது நாடகம், ஒரு கூத்து. அந்த கூத்து இருக்குத அடுத்தவங்க கேட்டா சிரிப்பாங்க. ஐயா, மாணிக்க வாசகருக்கு போய் அருள் செய்தானே, பைத்தியக்காரனா இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. ஆனா உனக்கு அது இயல்பு, அன்புடையவர்கள் கொஞ்சம் அன்பு செய்தா போதும், அவங்களை ரொம்ப மேல கொண்டு வச்சிருவ. கொஞ்சம் அகந்தை கொண்டால் போதும், அவங்கள ரொம்ப கீழே தள்ளிடுவ. இது உன்னுடைய கூத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனவே வழி நாடகம் என்பது கூத்து. கூத்து அதாவது வியப்பான செயல் செய்து இது என்ன கூத்தா இருக்குதே அப்படின்னு சொல்லி உலக சொல்லுவாங்க. அதைத்தான் அங்க அங்க நாடகம் என்பது பொய்யாக நடிக்கிறது அப்படிங்கிற பொருள்ல வருது. இந்த இடத்துல கூத்து, கூத்து என்பது ஒரு வியப்பான செயல் அப்படிங்கிற பொருள்ல வருது. இது என்ன கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. நாடகத்தாங்கிறது அடுத்த பாட்டில் வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ஐந்தொழில சேருமான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நாடகம் கூத்து என்பது ஐந்தொழில சேருமா? அப்படி இல்லை. இந்த இடத்துல இது ஒரு வியப்பு, இது ஒரு வேடிக்கையான செயலா இருக்குது. ஒண்ணும் இல்லாதவன ரொம்ப மேல கொண்டு வச்சுட்ட, ரொம்ப பயிரை வந்து நம்ம கீழே கொண்டு வந்து வச்சுட்ட, இது என்ன வேடிக்கை இருக்குது நீ செய்தது. அதான் நகவேதகம். அது ஐந்தொழில் அர்த்தமிட்டா நகவேதகம் என்பது பொருத்தம் இல்லாமல் போயிடும். அதனால நீ செய்தது சிரிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது, ரொம்ப வேடிக்கையா இருக்குது நீ பண்ணியிருக்கிறது. அப்படி அப்ப கூத்து என்பது கூத்து என்பது வேடிக்கை என்னும் பொருள்ல வருது. இது என்ன வேடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம்.